இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஜூன் மாதம் 13ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித பதுவை அந்தோணியாருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்களே, கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிற புனிதர்களில் எனக்கு மிகவும் பிடித்த, நெஞ்சுக்கு நெருக்கமான, மிகவும் பிரபலமான ஒரு புனிதர் தான் இந்த புனித பதுவை அந்தோணியார். நான் வருகிற கிராமங்களில் சில நேரங்களில் இயேசுவை விட பிரபலமானவர் கூட புனித அந்தோணியார் என்று சொல்லுவார்கள். ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சு வீட்டில் அல்லது காலில் அடிபட்டுடுச்சுன்னா ஏசப்பான்னு வழக்கமாக நம்ம சொல்கிறது வழக்கம். கிராமங்களில் சில இடங்களில் அந்தோணியாரே அப்படி என்று தான் உடனடியாக உதவிக்கு அழைக்கிற ஒரு பிரபலமான புனிதர் தான் இந்த புனித. வருடம் முழுவதும் 13ஆம் தேதி அல்லது பல இடங்களில் புனித பதுவை அந்தோணியாருக்கு தொடர்ந்து நவநாட்களும் அதே நேரத்தில் திருவிழாக்களும் ஏறெடுக்கப்படுகின்றன. காரணம், இயேசுவை பற்றி தன்னுடைய நாவால் அறிவித்து அழியாத நாவை வரமாக பெற்ற ஒரு புனிதர் தான் இந்த புனித பதுவை அந்தோணியார். அன்புமிக்கவர்களே, தொலைந்து போன பொருட்கள், தொலைந்து போன ஆன்மாக்கள், ஏழையர், கைம்பெண்கள், நற்கருணை பக்தி, அன்னை மரியாளுடைய பக்தி, அதே நேரத்தில் மாலுமிகள், கைவெட்டப்பட்டவர்கள், கால்நடைகள், அப்படி என்று திருச்சபையுடைய இவருடைய பாதுகாவல் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே தான் உண்மையாகவே இருக்கின்றன. ஏழையர்கள், சாதாரண மக்கள், எளியவர்கள் அன்றாடம் தங்களுடைய உதவிக்காகவும் பரிந்துரைக்காகவும் அழைக்கப்படுகிற ஒரு மாபெரும் புனிதர் தான் இந்த புனித பதுவை அந்தோணியார். அன்புமிக்கவர்களே, இந்த புனித பதுவை அந்தோணியார் ஐரோப்பிய கண்டத்தில் இருக்கிற போர்ச்சுகல் தேசத்தில் லிஸ்பன் என்கிற ஒரு பணக்கார குடும்பத்தில் தான் பிறக்கிறார். இவருடைய இயற்பெயர் பெர்னார்டின் மார்டின் பெர்னார்டோ அப்படி என்று சொல்லுவார்கள். மிக இளைய வயதிலேயே நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் இருந்து ஒரு குருவாக திருநிலைப்படுத்தப்பட வேண்டும் என்று ஆசித்து இவர் புனித டொமினிக்கன் சபையில் சேர்ந்து குருவாகவும் திருநிலைப்படுத்தப்படுகிறார். அன்புமிக்கவர்களே, அதற்கு பிறகு மொராக்கோ தேசத்தில் மறைசாட்சிகளாக மறித்த பிரான்சிஸ்கன் சபை துறவிகளுடைய மீப்பொருள் திருப்பண்டங்கள் இவர் வசித்த பகுதிக்கு வருகிறது. அதற்கு பிறகு தான் இருந்த அந்த டொமினிக்கன் துறவர் சபையை விட்டு புனித பிரான்சிஸ்கன் சபையில் சேர்ந்து ஒரு துறவியாக தன்னையே திருச்சபைக்கும் பிரான்சிஸ்கன் சபைக்கு ஒப்பு கொடுக்கிறார். இவர் பணிபுரிந்த ஒரு இடம் அல்லது ஒரு மடத்தினுடைய பெயர் தான் அந்தோனியோ. அதைத்தான் தன்னுடைய பெயராகவும் அவர் வைத்து கொண்டார். அந்தோனியோ அப்படி என்பது. இத்தாலி தேசத்தில் ஒரு கிராமத்தில் பிரான்சிஸ்கன் சபை துறவு மடத்தில் சமையல் அறையில் உதவி செய்கிற ஒரு சாதாரண துறவியாகத்தான் இவர் வாழ்ந்தார். இவருடைய இல்லத்தில் பிரசங்கம் செய்வதற்காக வர இருந்த ஒரு குருவானவர் வர இயலாத ஒரு காரணத்தினால் கீழ்ப்படிதலின் காரணமாக இவருடைய சபை தலைவர் அந்த நாளில் இவரை இறை வார்த்தை பகிர்வுக்கு அழைக்கிறார். மிகுந்த தயக்கத்தோடு இறை வார்த்தையை அறிவிக்க வந்த புனித அந்தோணியாருடைய அந்த நாவை இறைவன் ஆசிர்வதித்தார். அன்றிலிருந்து தொடங்கிய அவருடைய இறை வார்த்தை பயணம். இந்த மண்ணுலகில் அவர் வாழ்ந்தது வெறும் 36 ஆண்டுகள் தான் என்று சொல்லுகிறார்கள். அன்புமிக்கவர்களே, இன்றளவும் உலகம் முழுவதும் பிரபலமான ஒரு பிரசங்கியாக பல மக்களை இயேசுவிடத்தில் கொண்டு வந்த ஒரு இயேசுவினுடைய உண்மையான ஆன்மாவுடைய வேட்டைக்காரராக வாழ்ந்தார் இந்த புனித பதுவை அந்தோணியார். அன்புமிக்கவர்களே, ஆயிரக்கணக்கான புதுமைகள் இவர் வாழ்ந்த பொழுதும் இவருடைய இறப்பிற்கு பிறகும் இன்றளவும் இவருடைய பரிந்துரை ஜபங்கள் எவ்வளவு வல்லமையானவை என்று உலகிற்கு பறைசாற்றி கொண்டு இருக்கின்றன. அன்புமிக்கவர்களே, இறைவனுடைய வார்த்தையை தன்னுடைய வாழ்வாலும் வார்த்தையாலும் அறிவித்த ஒரு காரணத்தினால் இவருடைய இறப்பிற்கு பிறகு 325 ஆண்டுகள் கழித்து இவருடைய கல்லறையை தோண்டிய பொழுது இறை வார்த்தையை அறிவித்த ஒரே காரணத்திற்காக இவருடைய நாக்கு அழியாமல் இருந்ததாகவும் அதை இன்றும் இத்தாலி தேசத்தில் இருக்கிற பதுவையில் இருக்கிற இவருக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பேராலயத்தில் பத்திரமாக பாதுகாத்து கொண்டு வருகிறார்கள். நான் இத்தாலி தேசத்தில் படித்த நேரத்தில் நான் பணி செய்த இடம் பதுவைக்கு அருகில் இருக்கிற ஒரு இடம்தான். பல முறை புனித பதுவை அந்தோணியாருடைய பேராலய வளாகத்திற்கு சென்று செபிக்கிற ஒரு பாக்கியத்தை பெற்றவன் நான். லட்சக்கணக்கான மக்கள் இந்த புனிதருடைய பரிந்துரையை தேடி வருகிறார்கள். கோடி அற்புதர் என்று வாஞ்சியோடு அழைக்கின்றோமே, அந்த வார்த்தைகளுக்கு ஏற்றவாறு இறைவனிடம் பல வரங்களை நமக்கு பரிந்துரையாக பெற்று தருபவர் தான் இந்த புனித அந்தோணியார்.
அன்புமிக்கவர்களே, இந்த புனித பதுவை அந்தோனியாரை பற்றிய பல புதுமைகளை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் அவரிடமிருந்து நம்முடைய வாழ்க்கைக்காக நான் கற்றுக்கொள்ள உங்களோடு பகிர்ந்து கொள்வது இறை வார்த்தையின் மீது நமக்கு இருக்க வேண்டிய பற்றுறுதி. அன்றாட வாழ்க்கையில துன்பங்கள் நிறைந்த அந்த ஒரு வாழ்க்கையில, குழப்பங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கையில, முடிவெடுக்க திணறுகிற ஒரு நேரத்துல, இந்த உலக காரியங்களில வீழ்ந்து கிடக்கிற நேரத்துல இறை வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கைக்கு பாதையாக இருக்க முடியும். இறை வார்த்தை தான் நம்மை வலுவூட்ட முடியும். இறை வார்த்தை தான் இந்த பூவுலகில நீதிமான்களாக நம்மை வாழ தூண்டும் என்பதற்கு ஏற்றவாறு இறை வார்த்தையை பிரசங்கிக்கிற, இறை வார்த்தையை வாழ்ந்த ஒரு புனிதராகத்தான் புனித பதுவை அந்தோனியாரை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த புனிதரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய அழகான முதல் பாடமாக இறை வார்த்தையின் மீது பற்றுறுதியை கொண்டவர்களாய், இறை வார்த்தையை வாசித்து தியானித்து அன்றாட வாழ்க்கையில் வாழ இறைவனிடத்துல புனித அந்தோனியாருடைய பரிந்துரையை மன்றாடி செபிப்போம். இரண்டாவது அன்புமிக்கவர்களே, நற்கருணையின் மீது இவருக்கு இருந்த நம்பிக்கை. தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் நற்கருணை பக்தியை பரப்பிய ஒரு புனிதராகவும், நற்கருணை ஆண்டவருடைய வல்லமையை உணர்ந்த ஒரு புனிதராகவும் வாழ்ந்த ஒரு காரணத்தினால்தான் குழந்தை இயேசுவே இவருடைய மடியில தவழ ஆசைப்பட்டதாக இவருடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, வாழும் நற்கருணை பேழைகளாக இருக்கிற நீங்களும் நானும் திருப்பலியில நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உடலோடும் ஆன்மாவோடும் உட்கொள்கிற நாம், இந்த உடல் தூய்மையானது, இந்த உடல் தூய ஆவியானவருடைய ஆலயம் என்பதை உணர்ந்து நற்கருணை விசுவாசத்தோடு நற்கருணையுடைய வாழும் பேழைகளாய் நம்முடைய வார்த்தையாலும் வாழ்வாலும் இயேசுவுக்கு சான்று பகர இன்றைக்கு புனித பதுவை அந்தோனியாருடைய பரிந்துரையை மன்றாடி ஜெபிப்போம். புனித பதுவை அந்தோனியாருடைய விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற, அவருடைய பெயரை தாங்கி இருக்கிற பக்தர்கள், அவருடைய பரிந்துரையை நம்பி அவரிடத்துல மன்றாடுகிற உங்கள் அனைவரையும் புனித அந்தோனியாருடைய பரிந்துரையால் இறைவன் நிரம்ப ஆசீர்வதிக்க உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல உள்ள தூய்மையை பற்றி இறைவன் நமக்கு பேசுகிறார். அன்புமிக்கவர்களே, பார்வையால் கூட நாம் தூய்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றும் தூய்மையானதாக இருக்க வேண்டும். வாழும் எரிபலிகளாய் இறைவனுக்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்பதைத்தான் நற்செய்தி வாசகங்கள் சொல்லுகின்றன. புனித பதுவை அந்தோனியாருடைய வாழ்வு உண்மையாகவே கடவுளுக்கு உகந்த ஏற்ற பலியாக இருந்தது என்பதைத்தான் அவருடைய வாழ்வு நமக்கு உணர்த்துகிறது. அவருடைய பரிந்துரையால் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்க உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.